ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு, அதுவும் நல்ல பெஸ்ட்டான, ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு எல்லாருமே குடுத்து வச்சிருக்கணும். அது எல்லாருக்குமே அமையாது. 100ல் ஒருத்தருக்கு அமையுமென்று கூட சொல்ல முடியாது. 1000ல் ஒருத்தருக்கு கூட அது அமையாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனா, அந்த விஷயத்துல நான் ரொம்பவே லக்கி. என் அம்மா, அப்பா, அண்டா, மாமா அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபேமிலியே வந்து ஒரு போட்டி பொறாமை இல்லாத ஒரு ஃபேமிலி. இப்போ வரைக்குமே நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். எங்களோட அண்டாவோ, மாமாவோ இப்போ வரைக்குமே எப்பயுமே அப்படி நினைக்க மாட்டேனோம். இப்போ வரைக்குமே அக்காண்ட பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி ஒரு நாளுமே யோசித்ததில்லை. எப்போயுமே அவள் 2 பேருக்குமே நானும் அண்ணாவும் தான் அவைகளுக்கு மூத்த பிள்ளை. எங்கள் 2 பேரையுமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவையில் தான் வளர்த்தவேல். பிறகு கொஞ்ச காலத்தில் அவையில் வந்து இப்படியே ஃபாரினுக்கு வந்துட்டினோம். அண்டா வந்து சொல்லப்போனால் எல்லாரும் சித்தின்னு சொல்லுவீங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அண்டான்னு சொல்லி பழகிட்டோம். அண்டா வந்து சொல்லப்போனால் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. இன்னொரு அம்மான்றதை விட எனக்கு அம்மாவே உண்மையிலேயே அவான்ற மாதிரி தான். எங்களோட அம்மா கூட இதை சொன்னால் கடைசி மட்டும் கோவிக்க மாட்டேன். அம்மாவுமே எப்போயுமே சொல்லுவாள், உனக்கு நான் இல்லாத காலம் அண்டா மாமா இருக்கணும் அப்படின்ட்டு. சந்தோஷமோ கஷ்டமோ நான் பெருசாண்டு வெளியால் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன். சொல்லப்போனால் இந்த மனுஷன்கிட்டே நான் பெருசாண்டு ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் எங்களோட அம்மாட்ட அண்டாட்ட எல்லார்கிட்டையுமே சொல்லுவேன். அதுலேயுமே அம்மாவுக்கு சில விஷயம் சொல்ல முடியாது அப்படின்னா நான் கட்டாயமாக அதை அண்டாவுக்கு சொல்லியே ஆவேன். அண்டாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமே இருக்க வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்டா வந்து எல்லா விஷயத்துலையுமே நான் பிழை செய்தால் கட்டாயம் அது நீ செய்தது பிழைன்னு சொல்லுவா. அதே மாதிரி என்னோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எந்த ஒரு விஷயத்துலையுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறா. இப்போ வரைக்கும் இருக்கிறா, எப்பயுமே இருப்பான்னு நான் நம்புகிறேன். ஏன் திடீர்னு இதெல்லாம் சொல்கிறேன்டா, இன்றைக்கு எங்களோட அண்டாவுக்கு பர்த்டே. ஸோ அவள் வந்து அவங்களோட பிள்ளையோட எப்பயுமே பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதே நேரம் உங்களோட விஷயத்தையும் அவக்கு கொடுங்க. பை.